இந்த வீடியோவில் நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ். குறிப்பாக K-ட்ராமா பார்க்குற மக்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பார்க் மின் ஜே அவர்கள் சமீபத்தில் உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை K-ட்ராமா ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. சவுத் கொரியா நாட்டைச் சேர்ந்த இளம் நடிகர் தான் பார்க் மின் ஜே. இவர் ஏராளமான படங்கள்லையும் டிவி சீரியல்கள்லையும் நடிச்சிருக்காரு. குறிப்பாக இவர் டிவி சீரியல்களில் நடிக்கும் போது உலகம் முழுக்க இவருக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு ரசிகர் கூட்டம் உருவாகி இருந்துச்சு. இவரோட நடிப்பில் வந்திருந்த டாக்டர் ரொமான்டிக், பூங் த ஜோசன், டு யூ லைக் பிரஹம்ஸ் இந்த மாதிரியான சீரீஸ் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. மேலும் வணிக ரீதியாகவுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. பார்க் மின் ஜே அவர்கள் சமீபத்தில் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்படி சீனாவுக்கு போயிருந்த அவர் அங்கே இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சீன நாட்டுக்கு போயிருக்கும் போது இறந்திருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு எப்படி மரணம் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. வெறும் 28 வயசே ஆனவர், கண்டிப்பாக உடல்நலக்குறைவு அப்படின்னு சொல்லவே முடியாது. அண்ட் அங்கே இருக்க சாப்பாடு ஏதாவது ஒத்துக்கலையா, இல்லை அவருக்கு ஏதாவது பர்சனலாக ப்ராப்ளம் இருந்துச்சா அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் சமீபத்தில் வெளிவந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா பார்க் மின் ஜே அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் சீன அரசாங்கத்தின் சார்பில் இவரோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் தெளிவாகவே இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. வெறும் 28 வயசில் ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு K-ட்ராமா ரசிகர்கள் எல்லாருமே இப்போ சோகத்தில் இருக்காங்க. உண்மையிலேயே பார்க் மின் ஜே அவர்களோட மறைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட சீரிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நகைச்சுவை நடிகர் ரெடின் கிங்ஸ்லே அவர்கள் அப்பாவாக போறாரு அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெடின் கிங்ஸ்லே அவர்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப லேட்டாக அறிமுகமாக இருந்தாலுமே பயங்கர அசுர வளர்ச்சி பார்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏராளமான படங்களில் இவர் காமெடியை வேடம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக இவர் நடிப்பில் வந்திருந்த டாக்டர் படம் மிகப்பெரிய ஒரு சிரிப்பு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சீரியல் ஆக்ட்ரஸ் சங்கீதா அவர்களை இவர் மேரேஜ் பண்ணியிருந்தார். அந்த ஒரு டைமில் மிகப்பெரிய ஒரு கேலியும் கிண்டலும் உருவாகி இருந்துச்சு. ஏன்னா 2 பேத்துக்குமே ஏஜ் அப்படிங்கிறது 40+. ஸோ இந்த நேரத்தில் ஏன் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே அந்த கேலியையும் கிண்டலையும் ஓரமாக வச்சுட்டு அவங்களோட லைஃப்பை ரொம்பவே ஹாப்பியாக லீவ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் ரெடின் கிங்ஸ்லே அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கேன். இப்போ இதிலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போக போகிறேன். நான் அப்பாவாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு போஸ்டருக்கு ரசிகர்கள் வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்ட்ரஸ் சங்கீதா அவர்களுக்குமே நிறைய பேர் தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.